இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் விளையாட்டுத்துறை சார்பாக ஏராளமான பணிகள் நடைபெற்றிருக்கிறது. ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு மினி ஸ்டேடியம் கட்டப்பட்டிருக்கிறது. அதேபோல் அறந்தாங்கி, திருமயம், கந்தர்வக்கோட்டை தொகுதிகளில் தலா 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மினி ஸ்டேடியங்கள், மாவட்ட ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ்ல 3.5 கோடி ரூபாய் செலவில் மல்டிபர்பஸ் இண்டோர் ஸ்டேடியம், புதுக்கோட்டையில 6 கோடி ரூபாய் செலவில் சர்வதேச தரத்திலான ஹாக்கி டர்ஃப் ஆகியவை அமைக்கப்பட இருக்கின்றது. இப்படி புதுக்கோட்டையை விளையாட்டு வீரர்களுடைய கோட்டையாக மாற்ற பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசு செயல்படுத்தி வருகின்றது. இன்னைக்கு நம்முடைய அரசு அமைஞ்ச பிறகு இந்த 4 வருடம் 10 மாதங்கள்ல 141 மினி ஸ்டேடியம்ஸை தமிழ்நாடு முழுக்க கட்டியிருக்கின்றோம். முந்தைய 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அதிமுக அரசு ஒதுக்கிய நிதி எவ்வளவு பாத்தீங்கன்னா 380 கோடி. 10 வருஷத்துக்கு 380 கோடி ரூபாய் ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒதுக்கியிருந்தாங்க. ஆனா நம்முடைய அரசு, திமுக அரசு, இந்த 5 வருடங்கள்ல மட்டும் 600 கோடி ரூபாயை ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் ஒதுக்கி அதை செயல்படுத்தி இருக்கின்றது.